ஹாய் மக்களே, ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். சாரி, நேற்றும் நான் என்றைக்கும் என்னால் போட முடியல. ஸோ லேட் நைட்டில் நான் வேணால் அந்த சீரியல் பார்த்துட்டு உங்களுக்கு நாளைக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நாங்கள் இப்போ ஒரு பதற்றமான சூழ்நிலையில் தான் இருக்கோம். ஏன்னா காலையிலேருந்து ஈரான் கத்தார் மேலே தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. கத்தாரில் யுஎஸ்ஏவோட பேஸ், அதாவது இராணுவ தளம் பெருசாக இருக்குது. ஸோ அதை குறி வச்சு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. நல்ல சவுண்டு கேட்குது, பாம் சவுண்டு. ஒரே பயமாக தான் இருக்குது. கத்தாருன்றது ரொம்ப சின்ன நாடு. பெரிய குண்டு ஒன்று போட்டானா இந்த நாடே போயிடும். அந்த அளவுக்கு சின்ன நாடு. இன்றைக்கி காலையிலேருந்து தான் எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து நேஷ்னல் அலர்ட் வந்துக்கிட்டே இருந்தது. இப்போ இன்றைக்கி காலையில் தான் அவ்வளோ சீரியஸாக எங்களுக்கு தெரிஞ்சது. நேற்று வரலுமே எல்லாருமே நாங்கள் நார்மலாக தான் இருந்தோம், எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. இன்றைக்கி காலையிலேருந்து தான் ஒரு 11 மணி வாக்குலேருந்து வந்துகிட்டே இருந்தது மெசேஜ், டாங் டாங் டாங்கன்னு. என்னடா இது ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி என்ன நேஷ்னல் அலர்ட்டு? சம்டைம்ஸ் ஃபாக் இருந்துச்சுன்னா அது மாதிரி கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ ஒன்றும் அந்தளவுக்கு பனியெல்லாம் இல்லையே, இப்போ எதுக்கு நேஷ்னல் அலர்ட்டு ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்குது? அதாவது ஃபஸ்ட்டு அரபியில் தான் நிறைய வந்தது. சரி, என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இருந்தோம். அப்புறம் இங்கிலீஷில் வந்தது. பார்த்தா இந்த மாதிரி யாரும் வெளியில் போகாதீங்க, மேக்ஸிமம் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்ற மாதிரி அலர்ட் கொடுத்துருந்தாங்க. எதுக்கு இந்த அலர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு புரியலை. முன்னாடி ஒரு முறை தாக்குதல் நடத்தும் போது அந்த மாதிரி ஒரு அலர்ட் கொடுக்கவே இல்லை. ஏன்னா இப்போ தான் அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு அலர்ட் கொடுக்கறத எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சிஸ்டம். நியூஸை பார்க்கலான்னு பார்க்கும்போது தான் அந்த டைம் தான் பஹ்ரைனில் குண்டு போட்டிருந்தாங்க. குழந்தைங்கள்லாம் இப்போ தான் +2 எக்ஸாம் எழுதி வீட்டுக்குள்ளே நுழையுதுங்க. ஒரே பதட்டமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். நல்ல சவுண்டு, வெடிக்கிற சவுண்டு, குண்டு வெடிக்கிற சவுண்டு அப்படி கேட்குது. நான் முன்னாடி நடக்கும்போது பயப்படலை, இப்போ ரொம்ப பயந்துட்டேன். முன்னாடி நடக்கும்போது அந்த அளவுக்கு பயம் இல்லை. ஒரு 2 குண்டு. அப்போ நாங்கள் வெளியில் தான் இருந்தோம், சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம். அந்த சவுண்டு கண்ணால் புகை வந்ததெல்லாம் பார்த்தோம். சவுண்டு பயங்கரமாக கேட்டுச்சு. பட் எப்போ காலையிலேருந்து போயிட்டு தான் இருக்குது. நாங்கள் எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருக்கோம். நம்ம வீட்டுக்கு பக்கத்து பில்டிங்கே சூப்பர் மார்க்கெட்டு. அதில் போய் தேவையான எல்லா ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வச்சுக்கிட்டோம். மெயினாக பால், தயிர் 4 நாளைக்கு தேவையான அளவுக்கு வாங்கிட்டு வச்சுக்கிட்டோம். கவர்மெண்ட் வேறு அங்கங்கே பிளாக் பண்ணியிருக்காங்க ரோடு, எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கவர்மெண்ட் சில கடைகளுக்கெல்லாம் ரூல்ஸ் போட்டிருக்காங்க, 24 ஹவர்ஸ் ஓப்பனில் இருக்கணும் அப்படின்னு. பரவாயில்ல, எல்லா மக்களும் ஒரேடியாக முண்டி அடித்து போய் வாங்காமல் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நாங்களே பயத்தில் தான் இங்கே இருந்துகிட்ருக்கோம். ஈரானில் இருக்கிற மக்களை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது. அவங்களோட அந்த பயத்தை எங்களால் இப்போ புரிஞ்சிக்க முடியுது. கத்தாரில் மட்டும் இல்லை, பஹ்ரைன், யுஏஇ, சவுதி, குவைத்து, இந்த 4 இடத்துலையும் ஈரான்காரன் குண்டு போட்டிருக்கான். அதாவது இந்த நாட்டு மக்கள் மேலே அவருக்கு கோபம் கிடையாது. அங்கங்கே இந்த யூஎஸ் மிலிட்ரி பேஸ் வச்சுருக்கிற இடத்து மேலே அவங்க தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. எல்லாம் வல்ல அந்த இறைவன் தான் இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும். தேங்க்யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் மீ.